சரத்குமார் நடிச்சிட்டு வந்த வேலச்சேரி படம் டிராப் ஆயிடுச்சு. ஒரே மாதிரியான வேஷங்கள்ல நடிச்சிட்டு வந்த சரத்குமாரை பழசி ராஜா, காஞ்சனா போன்ற படங்கள் அவருக்குள்ள இருந்த வித்தியாசமான நடிகரை வெளியே கொண்டு வந்துச்சு. அதனால அவரை இன்னொரு பரிமாணத்துல வெளிப்படுத்தும் நோக்கத்துல உருவான படம் தான் வேலச்சேரி. இந்த படத்துல சரத்குமாருக்கு ஜோடியா இனியா நடிச்சிட்டு வந்தாங்க. சிறிய இடைவேளைக்கு அப்புறம் சரத்குமார் கதாநாயகனா நடிக்க கமிட் ஆன இந்த படத்துல அவருக்கு ஒரு நாளைக்கு 5 லட்சம் வீதம் சம்பளம் பேசி படப்பிடிப்பு நடத்தி வந்தாங்க. அதே சமயத்துல சில நாட்கள்ல 9 மணிக்கு படப்பிடிப்புன்னா 11 மணிக்கு தான் சரத்குமார் படப்பிடிப்பு தளத்துக்கு வந்தா கூட சலசலப்பு ஏற்பட்டுச்சு. இருந்தாலும் எப்படியும் படத்தை முடிச்சிடணும்னு வேகமா நகர்த்தி வந்த நேரம் ஃபைனான்ஸ் பிரச்சனை வெடிச்சிடுச்சான். சரத்குமார்ன்ற பெரிய நடிகரோட படமா இருந்தும் ஃபைனான்ஸ் உதவி செய்ய யாருமே முன் வரலையாம். அதனால இப்போ படப்பிடிப்பா கிடப்பில போட்டுட்டாங்க. இதனால சரத்குமாரை விட இந்த படத்தை பெருசா நம்பிக்கிட்டு இருந்த இனியா பெரிய வருத்தத்துல இருக்காங்களாம்.